ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிட்டு பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் 3:07 இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறனால விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீபதானம் பண்ணணுங்க. அதாவது மண்ணால செஞ்ச அகல் விளக்கு, அந்த விளக்க தானம் பண்ணலாம். அல்லது வந்து பித்தள விளக்கு, ஐம்பொன் விளக்கு, இந்த மாதிரி உங்கனால உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அத நீங்க தானமா குடுக்கலாம். இல்லையா, அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கும் இல்லைங்களா, அங்க அந்த விஷயத்த தானம் குடுக்கலாம். பல்ப் வாங்கி தானம் குடுக்கலாம். இதனால வந்து என்னன்னா, உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அத செய்யுங்க. இதனால வந்து 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு இந்த அகால மரணம், விபத்து கண்டம் இதெல்லாம் நிகழாம காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம பொருளாதார வாழ்க்கையிலயும் வந்து மிகப்பெரிய லெவல்ல சரிவு ஏற்படாம பார்த்துக்குங்க. இந்த பரிகாரத்த செய்யறதுனால. உங்க ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த தை மாதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல அதாவது வலுவாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி யாரு? செவ்வாய். அவரு 3ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமா இருக்கிறாரு. நீங்க இந்த மாதம் நீங்க நல்லா, அதாவது உங்களோட லைஃப நல்லபடியா டெவலப் பண்ணணும், நல்லா ரன் பண்ணணும். இப்ப இருக்க பொசிஷனோட நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த தான் செய்யணும். முன் கோவத்த தவிர்த்தரணும். சரிங்களா? ஏன்னா, செவ்வாய் உச்சபலம் பெறாரு. 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம். ஸோ டக்குன்னு முன்கோவம் வந்துரும். ஆனா, அதே நேரத்துல ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், உபஜெயஸ்தானம், அதாவது விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 3ஆம் இடத்தைய. அதே மாரி தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இது எல்லாமே அப்போ வந்து 3ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால, நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் ஜெயிச்சுருவீங்க. என்ன விஷயத்த ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ் தான் உங்களுக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கோவத்த தவிர்க்கணும். டக்குன்னு முன்கோவத்த தவிர்த்துடுங்க. அதே மாரி பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமா பேசுங்க. அவ்வளோதான். இத கடைபிடிச்சுக்கிட்டாலே இந்த மாசம் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாயிருவீங்க. நல்ல காசு பணம் பார்க்கலாம். தொழில் ஸ்தானம் நல்ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப தொழில்ல இது நல்லா ரன் ஆகும். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, ஒரு பொருள் நெறைய பெரிய பெரிய இது கிடைக்கிறது, ப்ராஜெக்ட் கிடைக்கிறது. இந்த மாரி தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பல்க் ஆர்டர் கிடைக்கிறது. அலைச்சல்கள்லாம் நீங்க வந்து அதாவது அலைச்சல் இல்லாம இருக்குமா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அலைச்சல் நெறையா இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இந்த மாசம் வந்து இந்த சொகுசா வாழ்ற விஷயங்கள விட்டுட்டு, நெறைய முயற்சி பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கேட்பீங்க உடனே, "நாங்கலாம் இப்படி இருக்கோம்" அப்படின்னு. கடுமையான உழைப்பாளிகள் தான் நீங்க. நீங்க கடுமையான உழைப்பாளி. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. கூடுதலான உழைப்ப இந்த மாதம் கொஞ்சம் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க நெனச்ச விஷயத்த சாதிக்க முடியும். தொழில் ரீதியா அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்துல நெறைய ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில நல்லா டெவலப் பண்றதுக்கு இந்த மாசம் சூப்பரான மாசம். நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க இந்த 3ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கறனால, அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள இவ்வளோ நாள் செஞ்சிருக்கீங்களோ, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். தலைமையிடத்துக்கு தெரியும். ஒரு ப்ரமோஷன் குடுப்பாங்க. ஒரு நல்ல பொசிஷன்ல உங்கள உட்கார வைப்பாங்க. அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதாவது வெளிநாடுகளுக்குன்னா ரொம்ப லாங்கா இல்லாம, பக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் போறது, வெளி மாநிலங்களுக்கு செல்றது, இந்த மாரி அமைப்புகள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனா அதெல்லாமே ஆதாயத்துல முடியும். ஒரு ப்ரமோஷன் கூட சேர்த்து நீங்க வெளிநாட்டுக்கு போறது, ஒரு ப்ரமோஷன் கூட சேர்த்து ஒரு வெளியூருக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, இந்த மாரி அமைப்ப குடுத்துரும். பொதுவாவே உத்தியோக ஸ்தானமும் நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு. நீங்க வெளிநாடுகளுக்கு, அதாவது படிப்புக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் அத நீங்க கரெக்ட்டா இவ்வளோ நாள் விசா இது மாரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், அதெல்லாம் மாறி இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா 3ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால, எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். காரிய வெற்றி, விஜயம். அப்போ அதே மாரி இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இளைய சகோதரன் கிட்ட, அதாவது உங்களுடைய சகோதரன் கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிக்கணும்.
அவங்களுடைய அன்பும், ஆதரவும் நீங்க தேடிக்கணும். அவங்களுக்கு நீங்க குடுக்கணும். அவங்களும் உங்களுக்கு குடுப்பாங்க. அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள், இந்த மாரி பாகப் பிரிவினைகள் நிகழாம இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதம் இந்த பாகப் பிரிவினை எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டானது. அதே மாரி உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேர்ந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே ஐடி சம்மந்தப்பட்டது, அதே மாரி வந்து இந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதம் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல காசு பணம் நெறைய அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. படிப்புல வந்து நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து கூடியவங்க விருச்சக ராசியில இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு நல்ல விஷயங்கள சொல்லிருவாங்க. ஆனா, அத ரைட் அப் பண்றதுல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நெறைய பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி ஹையர் எஜுகேஷன்ஸ் அதாவது உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் வரும். அதே மாரி நீங்க விரும்புன துறையில போய் வேலை பார்க்கக்கூடியது, ஒரு சிலருக்குலாம் இன்டர்ன்ஷிப் போறது, அதே மாரி நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய அமைப்புப்படி நீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். இந்த இன்டர்வியூ அதாவது போட்டித் தேர்வுகள் இதுலலாம் நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாசம். கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. முக்கியமா உங்களோட ராசிக்கு 6 கூடையவர் உச்சமாகிறார். அப்போ வீண் விவாதங்கள்ல தவிர்க்கணும். உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்த நோக்கி மட்டும் தான் இருக்கணும். தேவையில்லாத டிபேட்ஸ தவிர்க்கிறது தான் நல்லது. அதுவும் முக்கியமா ஃபேமிலிக்குள்ள வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள தவிர்க்கிறது நல்லது. இந்த மாசம் அதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி 6 கூடையவரா இருக்காருங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, கோவம் வரும். நம்ம கண் முன்னாடி இவ்வளோ அக்கிரமம் நடக்குதே அப்படின்னு சொல்லி பொங்கி எழுகிறதுக்கு தான் நீங்க நினைப்பீங்க. அது சண்டை சச்சரவுகளா மாறும். தயவு செய்து அத தவிர்க்கிறது நல்லது. பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமா நீங்க டீல் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல வந்துட்டு அப்படியே தட்டி போயிடும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய டைம்ல உங்களுடைய வீண் கோபம், முன்கோபத்தினால அத வந்து தள்ளி போக வச்சுறாதீங்க. தயவு செய்து பொறுமையா இல்ல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க. சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறது இதெல்லாம். அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா 7 கூடையவர், 6 கூடையவர் ஒண்ணா சேர்ந்திருக்கிறப்ப லைஃப் பார்ட்னர் கிட்ட சண்டை சச்சரவுகள், புரிஞ்சுக்காம வாக்குவாதம். உங்க மேல தப்பு இருக்கா, இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்கூட்டியே என்ன செய்யலாம்? அட்ஜஸ்ட் பண்ணி போயிரலாம் இல்லையா? அந்த மாரி சொல்றேன் நானு. அதே மாரி பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பிரச்சனை வர்றது. லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில பேத்துக்கு வந்து நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்கும். காரியங்கள் கைகூடும். அதே மாரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. திடீர் திருமணம். இதுல வந்து என்னன்னா, திருமண தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசம் வந்து ஒரு சுப காரியங்கள் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி 5 குடையவர் அஷ்டமத்துல இருக்காரு உங்களுக்கு. அப்போ காதல் ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள், சங்கடங்கள்லாம் வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேருவாங்களான்னா, இந்த மாசம் அது கிடையாது. இந்த மாசம் வந்து நீங்க நெறைய முயற்சி பண்ணணும். உங்களைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் இந்த மாசத்துல இருக்கு. அதனால வந்து மத்த விஷயங்களுக்கெல்லாம் இடம் குடுக்காம, எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரெயின நல்லா ஆக்டிவா வச்சிருந்தீங்கன்னா, எல்லா விஷயத்துலயுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியும். பாக்கிய ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சகல விதமான பாக்கியம். அப்பன்னா உங்கள தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய நீங்க தான் எடுக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாக்பாட் தான் நான் சொல்லுவேன். 3ஆம் இடம்ங்கனால சோசியல் மீடியால செமையா ட்ரெண்ட் ஆயிருவீங்க. நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களையே யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய டைமே இந்த டைம் தான். அதனால கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கலைத்துறை வந்து நல்ல காசு பணம் வரும். வருமானங்கள் ஈட்டக்கூடியது. நெறைய வாய்ப்பு நீங்க நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. அரசாங்க அதிகாரிகள் அப்டின்னாலே 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வலுப்பெற்றிருக்குது. அதனால ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. வாய் வழியா சொன்னாங்க, அதனால நான் செஞ்சேன் அப்டின்னு மாட்டிக்காதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து கடைசில நீங்க அதுக்கு கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைஞ்சுட்டு, நீங்க வந்து நெறைய காசு, பணம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு அழுத்தங்கள் இருந்துச்சு அப்டின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி லீவுன்னு போட்டுட்டு போயிருங்களே தவிர, சட்டத்துக்கு புறம்பானது. அதாவது பைலாஸ்ல என்ன சொல்லியிருக்கு? உங்களுடைய ஒர்க்க தாண்டி வேற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. ரூல்ஸ் படி செஞ்சுட்டீங்க அப்டின்னா, எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல.
மாட்டிக்காதீங்க. இது கவனமாக இருக்கக்கூடிய மாசம். அரசாங்க அதிகாரிகளுக்கு கவனமாக இருக்கக்கூடியது. கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். கவனமாக இருந்துக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃப்ளூயன்சர் ஆகுறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து மத்த தேவையில்லாத விஷயங்கள இழுத்து விட்டீங்கன்னா, கெட்ட பேரு, அவமானங்கள சந்திக்கிற மாரி வரும். 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால திடீர்னு இன்ஃப்ளூயன்சராவும் ஆவீங்க. பெரிய லெவல்லயும் வரும். அதே நேரத்தில தேவையில்லாத நபர்கள் சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை பொதுவாவே இந்த மாசம் வந்து உங்களுக்கு நீங்க நெனச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, அது எல்லாமே நீங்க செஞ்சீங்க அப்டின்னா சக்சஸ் ஆயிருவீங்க. ஏன்னா, சக்சஸ் ஆன மாசம் தான் இந்த மாசம். அதனால ஏன்னா உங்களோட ராசி அதிபதி உச்சமா இருக்கனால, நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத சக்சஸ் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாசம் நீங்க நெறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்க. உங்களையே நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிக்கிறது அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6 கூடையவர் உச்சமா இருக்கனால, கணவர்கிட்ட சண்டை போடாம இருக்கிறது, வாக்குவாதங்கள தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்நிய நபர்களுடைய தலையீடுகள், உங்களோட பிரச்சனைகள வேற யார்கிட்டயும் சொல்லி பழகாதீங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தானா தேடி வருங்க. பொதுவாவே விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாயார் வழி மருத்துவ செலவு இருக்கு. தாயார் வழி கண்டம் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும், விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் இருக்கனால மக்களுடைய பேர் ஆதரவு, சப்போர்ட்டுகள் கிடைக்கும். சேம் நான் சொல்லக்கூடியது தான். வாக்கு ஸ்தானத்த சனி பார்க்குறாரு. குருவோடைய அனுக்கிரகம் இல்லாம இருக்கு. அதனால நீங்க ஒரு நல்ல மினிஸ்டரா இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்டின்னா, அது எல்லாமே தட்டி பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நடக்கும். ஈடி ரைடு வரும். இந்த மாரி அரசியல்வாதிகளுக்கு வந்து கவனம் தேவை. அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. யாகங்கள், பூஜைகள்லாம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க மாரி ஒரு ஃப்ரேம செட் பண்ணிட்டு, அப்படியே உங்கள மாத்தி போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது அப்படியே உல்டாவா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. 10ல கேது இருக்கு. ஸோ அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் சரியில்ல. இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிறாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் நோட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல அரசியல்வாதிகள் இருந்தீங்க அப்டின்னா, கட்டாயம் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கங்க. இல்லைன்னா வரக்கூடிய எலக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப ஏன்னா இந்த மாசம் நல்லா இல்ல. 3ஆம் இடம் இருக்கு. மீடியால நீங்க தான் ட்ரெண்டிங் ஆவீங்க. நல்ல முறையில இல்லைங்க. அதனால அதுக்குண்டான விஷயங்கள பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்றைக்கி சுக்கிரனும்
அவர் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமேயாயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார். 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது.
உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2024 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். அதாவது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால் 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். அப்படின்னும் போது வேலையில் அதீதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல சனி. அதனால் வந்து அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம், அதாவது தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கார். 7ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள், தொழிலில் புதிய முயற்சிகளை, டெக்னிக்கை கையாண்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க. இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முடிவடைகிற காலம் வந்துடுது. இன்னும் ஒரே மாதம்தான். அடுத்த மாதத்தில் தை மாசியில் வந்து சனி பகவானும் மாறிடுறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதை தவிர ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸு, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரத்தம், வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர மருந்து வியாபாரம் செய்கிறவங்க, மறைந்த இடத்திலிருந்து, அதாவது உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து, அதை தவிர மண், பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது புதையல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். திடீர் பணவரவு வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்கறதுனால திடீர் பணவரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா
27/1/2026 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் 7/2/2026 சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது திக்பலம் பெற்று போகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். 7/12க்கு ஆட்சி பெற்றதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம், மேன்மை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். புதிய வேலையில் மாற்றம், ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது பணவரவிற்கும் சரி, எடுத்த காரியங்களிலும் சரி, தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் 29/1/2026 31/2/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு வாங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. தீபம் விளக்கு போட்டு வாங்க. எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு, திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகிச் செல்லும். வெற்றிகரமான மிகப்பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.